ஒரு 1 வீக்குக்கு பிஃபோர் ஹாட்ஸ்டாரில் ஒரு மலையாள மூவி பார்த்தேன். அதில தாத்தா, பாட்டி வந்து இருப்பாங்க. பூக்காலம்னு நினைக்கிறேன் படம் பேர் எனக்கு தெரியல. அதில வந்து இப்படி தான் கொழுக்கட்டை சாப்பிட்டே வாழ்ந்துட்டு இருப்பாங்களாம் அந்த தாத்தா, பாட்டி கடைசி வரைக்கும். அந்த படத்த பார்த்ததுலேருந்தே எனக்கு கொழுக்கட்டை சாப்பிடணும்னு ரொம்பவே ஆசையாவே இருந்தது. சரி இன்னைக்கு கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பூரணத்துக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட்டே மாவெல்லாம் திரட்டி வச்சுட்டேன். பூரணத்துக்கு வந்துட்டு தேங்காய், பொட்டுக்கடல, ஜீனி, கொஞ்சமா ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். ஆக்சுவலி கொழுக்கட்டை செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால மறந்து போயிடுச்சு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத. இது வந்து கொஞ்சம் திரியா அடிச்சுக்கணும். பட் நான் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே சாஃப்ட்டா அடிச்சுட்டேன். சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே செஞ்சாச்சு. ஸோ கொழுக்கட்டை எல்லாத்தையுமே திரட்டி வச்சுட்டு ரவுண்டா தான் அதில இருந்ததா, அதனால் ரவுண்டா சாப்பிடணுன்னு தான் எனக்கு ஆசையாக இருந்தது. நான் ரவுண்டாவே திரட்டி வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது சாப்பிட்டதுக்கப்புறமா வாஷிங் மிஷினில் துணி போட்டு வச்சுருந்தேன். அந்த துணியை மட்டும் வெளியே எடுத்து வச்சுட்டு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா கொழுக்கட்டை சாப்பிட்ட உடனே காஃபி குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் எடுத்துட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை குடிச்சிட்டு அப்படியே துணியையும் கொஞ்சம் காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது கிரேவிங் வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணி